ಶಾರದೆ ಶಾರದೆ ದಿವ್ಯಮಗೀತೆ ಶಾರದೆ 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 ದಿವ್ಯಮಗೀತೆ ಶಾರದೆ 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 ದಿವ್ಯಮಗೀತೆ ಶಾರದೆ 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 ದಿವ್ಯಮಗೀತೆ ಶಾರದೆ ವಿದ್ಯಾದಾಯಿನಿ ವಿಜಯಪ್ರದಾಯಿನಿ ವೇದಮಾತ ಶಾರದೆ ವಿದ್ಯಾದಾಯಿನಿ ವಿಜಯಪ್ರದಾಯಿನಿ ವೇದಮಾತ ಶಾರದೆ ವಿದ್ಯಾದಾಯಿನಿ ವಿಜಯಪ್ರದಾಯಿನಿ ವೇದಮಾತ ಶಾರದೆ ವಿದ್ಯಾದಾಯಿನಿ ವಿಜಯಪ್ರದಾಯಿನಿ ವೇದಮಾತ ಶಾರದೆ ವಾಗ್ವಿಲಾಸಿನಿ ಹಂಸವಾಹಿನಿ ಜಯ ಮಾತಾ ಶಾರದೆ ವಾಗ್ವಿಲಾಸಿನಿ ಹಂಸ
மகாதேவா. இந்த வருஷம் இவங்களது திருப்பி வராதான்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சுவாமிஜியுடைய அனுகிரகத்தில் திருப்பி கலக்கிட்டே இருக்காங்க. கலக்க 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 எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அஜானங்கள்லாம் அழிஞ்சு நல்ல ஒரு ஞானத்தை உண்டாக்கக்கூடிய வகையிலே இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. ஒரு மனிதன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலேன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. அது சினிமா பாட்டாக இருந்தாலும் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான் தீயவனா இருக்கான் அப்படின்றது அன்னையனுடைய வளர்ப்பினர். எந்த அன்னையும் தன்னுடைய குழந்தைய தீயவனை ஆக்கவே மாட்டான். அது போல இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய வகையில ஒரு குரு இருக்காங்க, உஷா மேடம். இது என்னால வார்த்தைகளால வர்ணிக்க முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. குருன்னா இப்படிப்பட்ட குரு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா திகழ்ந்துட்டு இருக்காங்க திருமதி உஷா மேடம் அவர்கள். அதாவது சங்கீதம் சாகித்யம் இது ரெண்டும் பக்திக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணு இருந்தாலும் பார்வையை உணர முடியும், ஆனா ரெண்டு கண்ணு இருந்தாதான் அது சம்பூர்ணமான நிலையில இருக்க முடியும். அப்பதான் பக்தின்ற காட்சிய நம்மளுடைய ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தி காட்சியை அகக்கண்ணால பார்க்க முடியும். அதுக்கு இந்த சங்கீதம் சாகித்யம் இது ரெண்டும் இன்றியமையாத ஒரு சாதனங்களா இருக்கு, இரு கண்களா இருக்குன்னு கூட சொல்லலாம். பக்தி மார்க்கத்துக்கு எப்படி ஒரு பரமார்த்த சாதனமா இந்த சங்கீதமும் இந்த சாகித்யமும் இருக்கு, அது போல இந்த சங்கீதம் சாகித்யம் இவை இரண்டும் பக்தி மார்க்கத்துக்கு லட்சியமா இருக்கணும். சாதாரண நமக்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பகவானால, அது நல்லது எது தீயது எது அப்படின்னு உணர்ந்து நிதர்சனமா பார்த்து நல்ல மார்க்கத்தையே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி சங்கீத ஞானம் சாகித்ய ஞானம் இந்த இரண்டும் பக்தி மார்க்கத்தையே லட்சியமா நாடும் தன்மையாவே இருக்கும். அதனால இந்த சாகித்ய ஞானமும் சங்கீத ஞானமும் ரெண்டும் பக்தியை லட்சியமா வச்சிருக்கிறதுனால பக்தி பூர்வமான சங்கீதத்துக்கு சாகித்யத்துக்கு ஒரு தனியான ஜீவத்தன்மை உண்டு. சங்கீதத்துக்கும் சாகித்யத்துக்கும் தனியான ஜீவத்தன்மை. ஏன்னா சிரஞ்சீவியான இந்த பரம்பொருளை பாடுறதுனால இந்த சங்கீதம் சாகித்யம் இது ரெண்டுத்துக்கும் சிரஞ்சீத்துவம் வந்துடுறது. அதனாலதான் சில சங்கீதங்கள்லாம் கேட்டீங்களானாக்க எத்தனை கேட்டாலும் அலுப்பே இருக்காது. சிலதெல்லாம் இந்த ஞானம் பக்தி ஞானம் இல்லாத சங்கீதம் சாகித்யம் பார்த்தீங்களானாக்க அப்ப சதிக்கு கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். அப்படி சங்கீத சாகித்யத்துக்கு இந்த பாஷை இருக்கு இல்லையா, பாஷை ஒரு சாதனம் தானே தவிர அது ஒரு இடையூறு இல்லை. ஏன்னு கேட்டா தியாக பிரம்மமும் அன்னமாச்சாரியாவும் தெலுங்குல பல கீர்த்தனைகளை பாடி இருக்காங்க. அது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள்லாம் அதை கேட்டு இன்புற்று இருக்கார்கள். மீரா, சூர்தாஸ் இவங்கெல்லாம் ஹிந்தியில பாடி இருக்காங்க. அது நம்ம நாட்டில் பாரத தேசத்துல எல்லாருக்கும் அது போற்றி பயன்பெற்று இருக்காங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் எடுத்துங்க, இதுல புரந்தரதாசர் கன்னடத்துல நிறைய பாடி இருக்கார். நால்வர் குறவர்கள் சொல்லக்கூடிய அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் இவங்கெல்லாம் எழுதினதெல்லாம் தமிழ்ல அவ்வளோ ஒரு மந்திர சக்தி உள்ளது. இந்த மாதிரியான சாகித்யங்களை சாகித்யம்ன்றது இந்த சாகித்யங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுல பக்தி கலந்து நம்மளுடைய நாடிய நரம்புகள் எல்லாம் போய் அடையக்கூடிய வகையில நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க கஜராஜனே கருணாகரான்னு. அந்த கஜராஜன் நர்த்தன விநாயகர் கம்பீரமா எடுத்து நடன ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்புறம் குரு பாட்டை பார்த்தாங்க. அப்பதான் எனக்கு சீரடி சாயினுடைய அவர் அந்த காலத்துல நடனம் புரிஞ்சாரு. அதுவும் அவரே ஆடுற மாதிரி இருந்தது. என்னோட அகக்கண்ணில் இந்த விநாயகரும் இந்த சீரடி பாபாவும் சேர்ந்து ஆடக்கூடிய வகையில
இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை இந்த தடவை உங்ககிட்ட அந்த சப்பலா கட்டை இல்லை, அதை போடுற அந்த அழகு இல்லை எனக்கு. இப்போ அது கையில் கொடுக்க மாட்டீங்களான் இருக்கு. குழந்தைங்கள்லாம் இவ்வளோ விமர்சையாக பாடுறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கணும், இருக்கணும், நல்ல பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். எத்தனையோ பேர் விஜய் டிவியில் பாடுறாங்க, திறமையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அது திறமையை வெளிப்படுத்துறதானே தவிர அங்கே பக்திகளை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதெல்லாம் மங்கி போயிடும். இதுதான் நிரந்தரம், இதுதான் நிச்சயம். அதனால் உங்களுக்கு பரிபூர்ணமான கிருபா கடாட்சம், சுவாமிஜியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய வகையில் உங்களை எல்லாம் வாழ்த்து வணங்கு. ஆரம்பிக்கலாம். ராம 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 ஸ்ரீ ரகுராம ராம ராம. पन्नग शयन पतित पावन, पन्नग शयन पतित पावन, कन्नतंद्रियो करुणा सागर, बंधु जनक त्रिपुरांतक सायक, बंधु जनक त्रिपुरांतक सायक, सीतानायक श्री रघुनायक, सीतानायक श्री रघुनायक, सुंदर श्रीधर मंडोधारा, सुंदर श्रीधर मंडोधारा, मकुटभूषण पृथ्वक्षक हरि, सुंदर श्रीधर मंडोधारा, मकुटभूषण पृथ्वक्षक हरि, नंदनंदन नंद मुकुंद वृंदावन विहारी गोविंद, राम 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 श्री रघुराम राम राम, राम 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 श्री रघुराम राम राम, नरहरि देवा जनार्दन, केशव नारायण कनकांबरधारी, राम 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 श्री रघुराम राम राम, राम 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 श्री रघुराम राम राम, श्री रघुराम राम राम, श्री रघुराम राम राम.
हरोहरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा गौरीवर हर गंगाधरा गौरीवर हर गंगाधर करुणिंचिनाथ शिवशंकरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा हरोहरा 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 स्वामी नाथा रामेशा वेंबुलवाड भीमेशा श्री कैलाशा मल्लेशा श्री गिरिवासा जगदीशा मणिभूषा मणिभूषा ओ महानुभावा मदनहरा भव भ्रोमगरावा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा हरोहरा हरोहरा संगमेश्वरा सांबशिवा गंगमदेव सदाशिवा लिंगाकारा स्वयंभुवा काशीनाथा जय विभवा महदेवा महदेवा ओ महानुभावा मदनहरा भव भ्रोमगरावा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा गौरीवर हर गंगाधरा गौरीवर हर गंगाधर करुणिंचिनाथ शिवशंकरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा हरोहरा शशिकलाधरा हरशुभंकरा शतप्रियंकरा नमः पार्वती पते வாழ்த்துகிறோம். திரு விக்ரமசாமிஜி பக்தர்கள் அனைவரும் இவர்களை மனமாற வாழ்த்துகின்றோம். வளரட்டும் இவர்களின் பேர் புகழ், உலகெங்கும் பரவட்டும் இந்த அற்புதமான குரல். இதன் அடிப்படை ஆரம்பமாக இன்டர்நெட் மூலமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சி. கேட்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கின்றது, பாடுங்கள். இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார். இந்த தடவை புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது சந்ததி விளங்கிட்டே இருக்கணும், இந்த மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் சந்ததிகள் விளங்கணுன்ற வகையில் உஷா மேடம் அவர்கள் குழந்தைங்களை கொண்டு வந்திருக்காங்க. தொடரட்டும் உங்கள் பணி. அந்த சிவனுடைய பாட்டு எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் பாடணுமா? போன தடவை பாடினீங்க, இந்த தடவை மிஸ் ஆகிருக்கு. ஆமாம், இந்த தடவை நீங்கள் பாடணும். அதை அவங்க வைஸ் பிரின்சிபால் வசுமதி அவங்க மேடையில் உட்காந்துருக்காங்க. நல்லபடியாக பசங்களை வழிநடத்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि
विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरं गङ्गाधरं दिगम्बरं वरं गङ्गाधरं दिगम्बरं वरं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरं डमडमितकृतडमरुनादं तकतकिटतकतकिटनादं ददङ्गम् डमडमितडमडमितकृतडमरुनादं तकतकिटतकतकिटनादं ददङ्गम् जन जनन जन जनन कृतगुगरुनादं जन जनन जन जनन कृतगुगरुनादं हरि हरि परिमपमरि वरवेदघोषं हरि हरि परिमपमरि वरवेदघोषं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरम् वामाङ्गरूढं वरशैलवासं भस्माङ्गदेहं रुद्राक्षहारं वामाङ्गरूढं वरशैलवासं भस्माङ्गदेहं रुद्राक्षहारं गौराङ्गश्रीरङ्गप्रज्वलितनेत्रं गौराङ्गश्रीरङ्गप्रज्वलितनेत्रं गुहगणपश्रीरञ्जिषितनागहारं गुहगणपश्रीरञ्जिषितनागहारं श्रीकृष्णदास रासज्जनप्रियं श्रीकृष्णदास रासज्जनप्रियं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरं भज विश्वनाथं विश्वम्बरं हर हर शंकर जय जय शंकर 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 कांची शंकर कामकोटी शंकर कांची शंकर कामकोटी शंकर அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள், कामकोटी पीठ निवासा சங்கரனை போற்றுங்கள். कामकोटी पीठ निवासा हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ஜெய் ஜெய் சங்கர். नमः पार्वती पतये हर हर महादेवा இது போன்ற விழாக்களில் இருக்கும் பக்தர்கள் கேட்பதுடன் சேர்ந்தும் பாட வேண்டும். அப்போதான் அதனுடைய வைப்ரேஷன் தெரியும். कुमारा वानरवीरा आंजनेया बलवंता अंजनपुत्रा गुणवंता वायुकुमारा जयवंता वानरवीरा हनुमंता भक्तरक्षक पापनाशक मुक्तिप्रदायक जय हनुमान संकटमोचन आनन्ददायक मङ्गलमूर्ति जय हनुमान रामपूजिता रामसेविता सीताशोकविनाशकारण आञ्जनेया अंजनपुत्रा वायुकुमारा वानरवीरा आंजनेया नमो नमो अंजनपुत्रा नमो नमो वायुकुमारा नमो नमो वानरवीरा नमो नमो आंजनेया नमो नमो आंजनेया नमो नमो आंजनेया नमो नमो आंजनेया आंजनेया नमो नमो आंजनेया नमो नमो आंजनेया वायुकुमारा आंजनेया नमो नमो आंजनेया नमो नमो जय श्री राम भक्त हनुमान की, जय श्री हनुमत प्रभु की, जय श्री विक्रम स्वामी जी की, जय श्री राम भक्त हनुमान की।
मत्स्यावतारा दारो हरे मत्स्य कूर्मावतारा दारो हरे वराहावतारा दारो हरे नरसिंहावतारा दारो हरे वामनावतारा दारो हरे रघुरामावतारा दारो हरे रघुरामावतारा दारो हरे बलरामावतारा दारो हरे कृष्णावतारा दारो हरे कृष्ण कल्प्यावतारा दारो हरे दशविधरूपा दारो हरे बहुदयालवाला दारो हरे हरि गोविंद हरि नारायण परमानंद करुणाजलदे गुरु मे भक्तिं घोषमगच्छन नंदनंदन यदुकुलतिलक वेणु विनोद विजय गोपाल पुराण पुरुष पुण्यश्लोक अप्रमेय महित पराक्रम भक्तवत्सल भागवत प्रिय कृष्ण राम गोविंद कृष्ण गोविंद कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंद श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिंह आंजनेय मदि पाटलानरं कांचनाद्रि कमनीय विग्रहं पारिजाततनुमूलवासिनं भावयामि भवमानन्दं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं स्वस्ति प्रदाभ्या परिपालयन्ता कायेन मार्गेण महिं मनीषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु देव्यं लोकसमस्ता सुखिनो भवन्तु करुणसुरोजं सान्द्रनीलाम्बुदाभं जगन्निहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालां कन्धरं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि हरि विठले किं तात वेदागमशास्त्रविस्तरैः तीर्थैः अनेकैरपि किं प्रयोजनं यज्ञान्तनो वाञ्छसि मोक्षसाधनं गोविन्द गोविन्द इति स्फुटं वद गोविन्द गोविन्द भर्जनं भवबीजानाम् आर्जनं सर्वसम्पदां गर्जनं यमदूतानां राम रामेति गर्जनं जय जय राम राम देवोत्तम देवता सार्वभौम अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत गोपाल कृष्ण स्वामिने नमः सर्वेभ्यो देवताभ्यो नमो नमः राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ஜெய் ஸ்ரீராம். இந்த பிருந்தாவன சாரங்கால ஆஞ்சநேயை பற்றி பாடினோடனே என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதாவது தியாகத்தினுடைய மொத்த உருவம் ஆஞ்சநேயர். அவர் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. பெரிய ராஜாவினுடைய இளவரசன் ராஜ்யத்தெல்லாம் துறந்து ராமனை வாழ்விப்பதில் சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தில் ராமரை அப்பாவாகவும் சீதையை அம்மாவாகவும் தன் வாழ்நாள் பூராவும் அவர் நினச்சி வாழ்ந்தவர். அவருக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. இது அஞ்ஞானத்தில் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ராமாயணம் முடியக்கூடிய தருவாயில் ராமர் அந்த சரையு நதியில் இறங்கி போகும்போது நாரதர் கூப்பிடுறார், ஆஞ்சநேயா எல்லாரும் வைகுந்த பதவிக்கு அலையிறாங்க, உனக்கு தானாக தேடி வருது, நீ ராமனோட வந்து இந்த வைகுந்தத்துக்கு வந்து சேரேன் அப்படின்றாரு. நான் வைகுந்தத்துக்கு வருவேன், ஆனால் இந்த ராமனை என்னால் அங்கே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது என்னால். இந்த ராமன் வாழ்ந்த இந்த இடம்தான் எனக்கு சொர்க்க பூமி, ராமன் என்னுடைய ஹிருதயத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி ராமருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவர்
அந்த மகான், பெரிய ராஜதந்திரி, வாக்கு சாதுரியம் எல்லாத்துலேயும் சிறந்தவர். கல்வி வேணுமா சரஸ்வதி, செல்வம் வேணுமா லக்ஷ்மி, எதையுமே வேண்டாம், எல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்துக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய மகான் பரமாத்மா. அவரை பாடின உடனே உண்மையிலே என்னை அறியாமல் என்னை கண்ணில் தண்ணி வந்தது. இங்கே ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துட்டு இருக்கார், ரொம்ப பிரமாதம். அந்த ஜால்ராவில் வந்து எப்படி கோவில் மணி அடிக்கிறதுன்றது தம்பிக்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த மணி அடிக்கும்போது அந்த கீபோர்ட்லேயும் அந்த ஹார்மோன் தான் இழையோடி வருது ஒரு சவுண்டு. நான் நினைக்கிறேன் இந்த சாதாரணமாக இப்போ வாய்ப்பாட்டு பாடும் பொழுது பக்கவாத்தியமாக வந்து மிருதங்கம், கஞ்சீரா, கட்டம், இந்த மோர்சிங்கெல்லாம் வச்சுருப்பேன். இந்த ஜால்ரா கூட அநேகமாக பக்கவாத்தியமாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தம்பிக்கு நல்ல ஒரு வித்வத்தை இருக்குது. விக்ரமன் சுவாமியுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும். இந்த ட்ரையோன்னு சொல்லக்கூடிய உஷா, மாலதி அண்ட் வசுமதி இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்ன பேசுவது, எப்படி பேசுவது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். மீண்டும் மீண்டும் வருங்காலத்தில் இந்த மயலை இசையை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அடுத்த வருஷம் சிலர் இன்னும் பெரியவர்கள் ஆகலாம். வயதிலும் பதவியிலும் இரண்டும் சேர்ந்து வளரும் போது அவர்களால் சாதிக்க முடியாதது ஒன்றும் இருக்காது. இசை அவர்களின் கைக்குள். ஹனுமான் துணை இருப்பார், வழி நடத்தி வைப்பார். அனைவரும் நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன், நலமுடன். இதனை தொடர்ந்து சொல்வதற்கு பல நிகழ்ச்சிகள். அந்த அளவுக்கு மகான் Vikraman Swamiji's 20th Hanuman Jayanthi celebrations in his puja room in Nanganallur, Chennai for world peace and prosperity. I wish all his devotees throughout the world a very happy new year 2008. Our Sri Vikraman Swamiji had been spiritually seeing and saying not only about the past, present and future of individuals, but had also predicted some of the world and cosmological events as well. I consider myself fortunate to be one of his humble devotees from the year 1990 till date. I had been blessed with his spiritual seeings and sayings known as spiritual counselings, which are popularly known as Arulvaku. Moreover, for a number of years, I had the rare opportunity in guiding the devotees for the Swamiji's weekly counselings. I had also taken part in the annual Hanuman Jayanthi celebrations for more than a decade. On such occasions, I had been blessed with the opportunity to hear the Swamiji's counselings to innumerable devotees from close quarters. Among all these counselings, the one that stands apart with deep spiritual significance to me and which is etched evergreen in my memory is the one which Swamiji gave me on 9/4/1994. It stands apart not only for its message but for the manner in which it was given to me by Swamiji. In the field of spirituality, it is common knowledge that the best form of communication or teaching between a spiritual master and his student is through silence. Since I was not a spiritually evolved student, Swamiji did not teach me through silence. Instead, he taught me with the help of a single sentence which changed my outlook on life itself. I shall try to explain and elaborate on this a little later. Now, coming to the devotees of Swamiji,
we know that they are from all parts of the world and from all walks of life, and that all of them are treated alike by Swamiji without any distinction of caste, color, or creed, etc. Depending upon the inner evolution of the devotee, his counseling varies. Generally, it is from the known to the unknown. To a devotee, he talks about the subject which the devotee is interested in and familiar with. Subsequently, through subtle examples, Swamiji educates the devotee for his well-being and ultimately for his self-realization. Waiting for his counseling for the first time in the year 1990, I was sitting outside his puja room. Being an admirer of Vivekananda, I was reading a book written by him. 4 years later, during the first week of April 94, recouping after a heart attack, I was somewhat in a distressed state, questioning within myself as to why I should be put to such a misery. One day, during that period, while waiting for the doctor's checkup, I was casually going through a book on the facets of Vivekananda. A few days later, on 9/4/1994 to be exact, when I was with Swamiji, he asked me about the subject of the book which I was reading in the doctor's waiting room. I replied that it was a book on Vivekananda. He immediately questioned me as to what was said in line 6 of page 47 of that book. I pleaded ignorance, saying that I had only read the first few pages of the book. Thereupon, Swamiji asked me to check it. The first thing on going home, I read the 6th line of page 47 of the book with excitement. On knowing the contents, I was shocked as if I was struck by a flash of lightning. To this day, I remember that line containing the 7 words, "Indeed, misery is a blessing of God." I repeat, indeed, misery is a blessing of God. This cryptic message, pointed out by Swamiji, made me to listen, read, think, and contemplate upon that. What little I had understood about it, I humbly submit to you to draw your own conclusions. By drawing my attention to the thought of misery, which I was feeling at that time, and to Swami Vivekananda, the subject matter of the book that I was reading and interested in, Swamiji taught me a great lesson by asking me to refer to a particular line and page of the book which I had not read or even glanced at. Even though, when I was totally ignorant of the contents, Swamiji, without ever having physically seen that book, was able to pinpoint that particular line and page which was full of relevance to me. Probably, one with the infinite, he knows everything. Thus, in a mysterious manner, Swamiji was able to teach me that misery can be put to good use by converting calamities into spiritual opportunities, leading to self-realization or God-realization. The goal of human birth is to realize the God within us. The popular picture of Sri Hanuman with his chest torn apart by him, revealing the figures of Lord Rama, Lakshmana, and Sita within his heart, symbolically shows that Hanuman had achieved God realization. For achieving the finite worldly things like wealth, fame, name, and social position, we sweat and toil, stress and strain ourselves, and thereby undergo a lot of misery. That being the truth, we have to naturally put up with any amount of misery with a smile for achieving the infinite, the God within us. It would be interesting to know how this spiritually exalted state of God realization becomes possible by undergoing misery, and how men can become saints. The existence of misery under the kind and favorable rule of a merciful God is a tricky problem. But if reflected upon deeply, we can find that it is an essential element in the growth of man. A comfortable life will end up in listlessness. Those who have no problems of life will become a problem to themselves. To escape boredom, they often take to drugs and drinks. That is a remedy worse than the ailment. A cozy life will end up in desperation and frustration. It finds no purpose in life. On the other hand, a life of thorn makes man think of the purpose of existence.
It is misery that makes man seek the deeper dimensions of his being. Now let us see how men have become saints by turning their miseries into blessings. Naran had miseries galore to contend with. Adversity transformed Narendra into Vivekananda. Crucifixion on the cross transformed Jesus into Christ. By selfless service to Sri Rama, Hanuman became a self-realized Chiranjeevi. Muhammad had to face many hardships and dangers to become the prophet. It was the sight of sickness and death that led a prince to Buddhahood. It was the despondence of Arjuna that led to the teachings of Gita. A crocodile in the Kaladi river played a decisive part in the shaping of Adi Shankara. Sita said, happiness does not beget happiness. Kunti prayed for perpetual calamities in order to be always in the presence of God. In the Bhagavatam, Narada tells Vyasa about his previous birth as the son of a maid servant. When he was 5 years old, his mother was bitten by a snake and she died. Had that not happened, Narada would have stayed on with his mother and become a servant in his master's house. God cleared the way for the boy to go in search of God. Narada took his mother's sudden death as a blessing of God and showed how misery can be put to good use. An individual called Job of the Old Testament provided a fine example of converting calamities into spiritual opportunities. When he was affected severely by disease, he said, "The Lord gave, and the Lord hath taken away," that is, his health. Blessed be the name of God. This has been the story of every saint. Truly, misery is God's way of taking away all the impurities from man and making him pure gold. None becomes great without the fire ordeal. Often, life itself provides enough trials and tribulations in the progress of the saints to be. They put every misery to good use and proclaim, indeed, misery is a blessing of God. In this context, Buddha said, witness, don't experience. That is to witness the world calmly without ever getting emotional. Christ said, as you think, so you become. For example, a particular thing or situation in life may make us miserable, happy, or calm. The goal is to become calm and equanimous. If misery can help us to attain that enlightened state of equanimity, then indeed misery would be a blessing of God. May God bless us all. Jai Sri Ram, Jai Sri Hanuman, Jai Sri Vikraman Swamiji. जय 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 2000 நூற்றாண்டில் நான் மிகுந்த துயரத்துடன் நான் தற்கொலை செய்யும் முயற்சியில் இருந்தேன். அவ்வளோ பெரிய கஷ்டமான கடினமான வாழ்க்கையில் நான் இருந்தேன். அப்போது எனது பிரதர் துபாயிலிருந்து ஸ்ரீராம் எனக்கு ஃபோன் பண்ணி, திரு விக்ரமன் சாமிஜி நங்கநல்லூரில் இருக்கிறார், நீ அவரை போய் பார்த்தால் உன்னோட துன்பம் எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நீ போய் அவரை பாரு, பார்த்தாலே போதும், எல்லாம் உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோன்னே எனக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. நான் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி நிலையில் இறுதி கட்டத்தில் இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணா சொன்னோடனே நான் சாமிஜி கொடுத்த ஃபோன் நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணேன். ஒரு செகண்ட் கூட தாமதம் பண்ணல. ஃபோன் பண்ண உடனே சாமிஜி அட்டன் பண்ணார். சாமிஜி சொன்னார், வியாழக்கிழமை இங்கே பஜனை இருக்குது, நீ வந்து அட்டன் பண்ணு, சனிக்கிழமை அருள் வாக்கு நடக்குது, வரலாம் அப்படின்னார். நான் உடனே வியாழக்கிழமை வந்தேன், இங்கே பஜனை அட்டன் பண்ணேன். அன்றைக்கே எனக்கு மனசு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது, ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அன்றைக்கே நான் சந்தோஷத்தோடு போனேன். நான் வீட்டுக்கு போனேன். சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கெலாம் இங்கே அருள் வாக்கு பூஜைக்கு வந்தேன். காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காந்தேன். சாமிஜி என்னை கூப்பிடவே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே பேசலை. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். சாமிஜிகிட்ட அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். சாமிஜி அப்போ கூட என்கிட்ட பேசவே இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இது சாமிஜி, நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே அண்ணா சொன்னான்னு வந்தேன், என்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாமிஜி 10 மணி இருக்கும், சுஜாதா இங்கே வரலாமே, மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்க சுஜாதா இங்கே வரலாம் அப்படின்னார் சாமிஜி. உடனே கிட்டக்க போனேன். சாமிஜி சொன்னார், எல்லா ப்ராப்ளமும் எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சாமிஜியே ஃபோன் போட்டு எங்கள் வீட்டுக்கு பேச சொன்னார். எங்கள் வீட்டுக்கு பேசினேன். 1/2 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லுன்னார். அன்னைக்கு போனேன். அன்னைக்கு இங்கே வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும்
7 வருஷமா நான் வரேன். இந்த 7 வருஷத்துல உலகத்துல கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் சாமிஜி எனக்கு கொடுத்தார். நான் எதுவுமே கேட்கல, அவர் எனக்கு எல்லாம் அவராகவே கொடுக்குறார். கடவுள்னா என்னன்னு தெரியாத இருந்த எனக்கு கடவுளாகவும் குருவாகவும் மாதாவாகவும் பிதாவாகவும் நண்பனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் சாமிஜி எனக்கு நிறையா செஞ்சுருக்கார். அது சொல்கிற வார்த்தை இல்லை. அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு தெரில, ஆனால் என்னோட அன்பு நிறையா இருக்குது அவருக்கு. இதுக்கு முதல்ல எனக்கு நன்றி சொல்லணுன்னா எங்கள் அண்ணாக்கு தான் சொல்லணும். அவர் மூலியமாக தான் இந்த குரு எனக்கு கிடைச்சார். இந்த குருவால் கடவுள்னா என்னன்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஆனால் இந்த குரு கிட்ட கிடைச்ச முதல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவர் எல்லார்ட்டையும் காட்டுற ஒரே மாதிரியான அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த உலகத்தில் அன்புனா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். எங்கள் அம்மா கூட காமிச்சிருக்கலாம், எங்கள் அப்பா காமிச்சிருக்கலாம், அண்ணா காமிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அவங்க காமிச்ச அன்பெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் சாமிஜி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த அன்பு ரொம்ப எல்லார்ட்டையும் அதே மாதிரியான அன்பு ரொம்ப இருந்தது. அந்த அன்பு தான் எனக்கு இங்கே கட்டி போட்டுருது. அவர்கிட்ட நான் ரொம்ப சரணாகதி என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன். கடவுள்கிட்ட உண்மையாக ஒன்றை ஒப்பு கொடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதேமாரி நான் என்னை உண்மையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கறது இல்லை, அவரே எனக்கு எல்லாம் கொடுத்தார். நீ ஒரே வாரத்தில் வீடு வாங்குவேன்னு சொன்னார். மயிலாப்பூரில் நான் ரொம்ப டெட் எண்டில் இருந்த லைஃப்பில் அவர் ஒரு வாரத்துலேயே எனக்கு ஒன்றுமே இல்லை, கையில் பைசா எனக்கு வீடு கொடுத்தார் மயிலாப்பூரில். இன்னைக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, அப்படி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் 2005 எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்த படுக்கை ஆயிட்டேன். டாக்டர்லாம் என்னன்னே ரெகனைஸ் பண்ண முடியல, என்னோட உடம்புனா என்னன்னே பண்ண முடியல. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஆல் டெஸ்ட் எடுத்தாச்சு, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. பட் ஆனால் என்னன்னே டாக்டரால் சொல்ல முடியாத ஒரு வியாதி எனக்கு. ஆனால் சாமிஜி சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சாமிஜி சொன்னார், நீ ஒரு ஃபோட்டோ வீட்டிலேருந்து எடுத்துன்னு வா அப்படின்னார். பட் நான் அதை மைண்டில் வச்சுக்கல, எனக்கு அவர் சொன்னது எதுவும் புரியல. 2002 சாமிஜி ஏதோ சொன்னார், உனக்கு உடம்பு எரிச்சல் வரும், தூக்கம் இருக்காது அப்படிலாம் சொன்னார். பட் அதெல்லாம் எனக்கு தெரியல. 2005 நான் ரொம்ப சஃபர் ஆனேன், படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்போ படுத்த படுக்கை ஆனோடனே டாக்டர் சொன்னார், 1.5 மாதம் தான் உங்கள் டாக்டர் இருப்பாங்க உயிரோட அப்படின்னார். எங்கள் அண்ணா சொன்னால் ஃபோன் பண்ணி, நீ கவலைப்படாத, சாமிஜி உன்னை பார்த்துப்பார், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனால் அந்த நிலைமையில கூட நான் கவலையோ வருத்தமோ படவே இல்லை. அன்னைக்கு நான் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கடனாளியாக இருந்தேன், பெட் ரிட்னாக இருந்தேன், 3 இயர்ஸ் படுத்த படுக்கையாக இருந்தேன். ஆனால் அப்போ கூட சாமிஜி எப்படி தான் அந்த மயிலாப்பூர் வீட்டு கடன் சாப்பாடு எல்லாம் சாமிஜி கொடுத்தார். பல ரூபத்தில் கடவுள் இருக்காருன்னு சாமிஜி சொல்கிறது 100% இல்லை, 200% உண்மை. சாமிஜி பல ரூபத்தில் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு. எனக்குன்னு இல்லை, சாமிஜியை நம்புகிற அத்தனை டிவோட்டிஸுக்கும் சாமிஜி உதவி பண்ணியிருக்கார். சாமிஜி ரூபத்தில் நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். அந்த 2005 எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் சாமிஜி எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆசிரமத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே நானும் எங்கள் அப்பாவும் அந்த முடியாத நிலைமையில எங்கள் அம்மா பஹ்ரைனில் இருந்தாங்க. நானும் எங்கள் அப்பாவும் இங்கே ஆசிரமத்துக்கு பூஜைக்கு வந்தோம். கடைசி டோக்கன் 50வது டோக்கன், நம்ம சாமிஜி எங்கே கூப்பிட போகிறார் அப்படின்னு நான் எங்கள் அப்பா சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கூட கொஞ்சம் பொறுமை இல்லாத என்ன மாதிரி கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அவங்களும் சொன்னாங்க, எங்கே அப்பா கூப்பிட போகிறாங்க சாமிஜி, இருப்பா அப்படின்னு சொன்னேன். கடைசி நாங்கள் உள்ளே கால் வைக்கல, உடனே சாமிஜி கடைசி டோக்கன் 2 பேர் உள்ளே வரலாம் அப்படின்னாங்க. உள்ளே போனோம். சாமிஜி நம்ப மாட்டீங்க, அந்த உடம்புல கூட என்கிட்ட 3 hours அன்பாக பேசினாங்க. அந்த பேசினது என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனால் சாமிஜி சொன்னாங்க, உனக்கு மறுபிறவி ஒன்று உண்டு, மறு ஜென்மம்னு ஒன்று உண்டு அப்படின்னார். சரி சாமிஜி, எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி அழுதேன். அன்னைக்கு சாமிஜி சொன்னது எனக்கு புரியல. சாமிஜி உடனே எனக்கு ஃபோட்டோவில் பிளஸ் பண்ணார். நான் சாமிஜிகிட்ட சண்டை போட்டேன். சாமிஜி ஏன் நான் உயிரோடு உட்காந்துருக்கேன், ஏன் என் ஃபோட்டோவுக்கு பிளஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சாமிஜி சொன்னார், சிரிச்சார். அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னார், இதை பெட்ரூமில் ஒரு 15 நாள் மாட்டுங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே அழுதுட்டு சாமிஜிகிட்ட கோவமாக வெளியில் வந்துட்டேன். எங்கள் அப்பாட்ட ஃபோட்டோ பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி போய் என் பெட்ரூமில் மாட்டினேன். 3 இயர்ஸாக நான் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்த உடம்பு வியாதி, உடம்புல ரொம்ப தின்னாக இருந்தேன். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன்னா இந்த உயிர் பிச்சை கொடுத்தது என்னோட விக்ரமன் சாமிஜி தான். அந்த சாமிஜி கொடுத்த உயிர் பிச்சைனால இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் தெம்பாக பேசுகிறேன். இந்த சுஜாதான்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த வேர்ல்டு வைடில் இப்போ எல்லாரும் என்னை பார்ப்பாங்க.
இந்த பேச்சு இது எல்லாமே சாமிஜி கொடுத்த பிச்சைன்னே சொல்லலாம். சாமிஜிக்கு நான் கேட்காமே எல்லாமே எனக்கு கொடுத்தார். அப்போ அது ஒரே மெடிசன் என்னென்ன, சாமிஜியோட வீபூதியை தான் உடம்பு ஃபுல்லாக தடவிட்டேன். டெய்லி வாரி வாரி வீபூதியை தான் சாப்பிட்டேன், வேற எதுவுமே சாப்பிடல. சாமிஜி வீபூதி வாட்டர், சாமிஜி வீபூதி வாட்டர். 6 மாதம் எதுவுமே சாப்பிடாம படுத்த படுக்கையா இருந்தேன்னா அந்த ஃபோட்டோவை பெட்ரூமில் மாட்டினேன். 5ஆவது நாள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய அற்புதங்கள் 2005இல் என் பேத்தி கல்யாணம் ஆகி பிரிந்திருந்தாள். அவளுக்கு மனநலம் உடல்நலம் எல்லாம் அப்பொழுது பாதிக்கப்பட்டு இருந்தது. 2 சொல்லணுமா? 2003இல் என் பேத்திக்கு கல்யாணம். 2005இல் என் பேத்தி கல்யாணமாகி பிரிந்திருந்தாள். அவளுக்கு மனநலம் உடல்நலம் எல்லாம் அப்பொழுது பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளை அவர் சேர்த்து வைப்பதாக அனுகிரகம் பண்ணி இருக்கார்கள். 2007இல் அவள் உடல்நலம் மனநலம் எல்லாம் நிறைய குணமடைந்து இருக்காள். கூடிய சீக்கிரம் அவளை அவர் புருஷனுடன் சேர்த்து வைப்பதாக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். எனக்கு 2007இல் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அனுகிரகத்தால் குணமாகி இன்று இங்கு பேச வைத்திருக்கார். ரொம்ப அற்புதம். என் 3வது பெண் மைதிலி என் குடும்பத்திலிருந்து 30 வருடத்துக்கு முன்பு பிரிந்து போன ஒருவர் 60 வயதில் குடும்பத்துடன் சேர்த்திருக்கார். 2வது பெண்ணுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அவளுக்கு பண கஷ்டமெல்லாம் தீர்த்து வைத்திருக்கார். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் அவள் கஷ்டங்கள் தீர்த்து வைத்திருக்கார். எனக்கு சுவாமியிடம் அது தீவிரமான நம்பிக்கை எல்லாம் நடத்தி வைப்பது அவர்தான். அவர் கிடைத்தது நான் போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம். நான் ரொம்ப சௌரியமாக இருக்கேன். ஆரோ அனுகிரகத்தில் நீங்கள் இன்னும் சௌகரியமாக இருப்பீர்கள். நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியாக முடியும். அனுபவம் எந்த வயதிலும் வரலாம். அவர்களின் அனுபவம் அவர்களுக்காக அல்ல, பேத்திக்காக, தன் மகளுக்காக. இதுதான் சொந்தமும் பந்தமும். இந்த சொந்தமும் பந்தமும் இணைப்பிரியா இருக்க வேண்டும் என்றால் இதுதான் சரியான இடம். சுவாமிஜியுடன் சொந்தம் கொண்டாடும் அனைவரும் எந்த நேரத்திலும் உடல் ரீதியாக பிரிந்து இருக்கலாமே தவிர மன ரீதியாக பிரிந்து இருக்க முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு நிதர்சனமாகும். This is an experience which is very close to me and which is always remains in me. I was sitting on my study table while studying and I was thinking about Swamiji. Then I was thinking, Swamiji, do you ever remember me? Even little Swamiji. You know, I keep on thinking of you every day. Swamiji, please be with me. Swamiji, like that, even do you also remember me, Swamiji? So I was keeping on thinking about this while studying. Then I have a, like this kind of stack in the side of my table where Swamiji's photo is just kept in the side. I don't know how, but then the photo fell down immediately. As soon I was just thinking, Swamiji, you don't remember me. That time immediately one photo fell. I opened and I saw it was Swamiji's photo. It was showing this showed me that every second Swamiji was there with me. He was listening to me speaking, like he was there. That Krishna, I'm having an eye on you. How can I forget you? Like, immediately respond. I got an immediate response when the picture fell. This was one of my experience. My second experience is once Swamiji had come, so he saw I'd become very thin. Then Swamiji said, you must put on weight. Okay, this is not good. Then I said, okay, Swamiji. Then afterwards, I felt I was overweight. So I was eating little only, not much. But then I forgot totally. Swamiji said, you have to add weight. Now to punish me, so I was trying to skip food just to reduce my weight. After some days, I saw my weight. It was increasing. It was not going down. Then I was thinking, but I'm not eating. Then how is it increasing? So then it kept on increasing. It was not stopping. Then afterwards, I realized, Swamiji told, Krishna, you have to add weight. You cannot reduce now. Then I realized, if Swamiji said, I'm one of, very stupid to try to reduce weight. If God has said, how can it be? So
Swamiji was telling, you go this way or that way. I will do what I said. Telling that you need weight, then I will increase. If you try to do like this, I will punish you. So this was one way again where, it shows that God's word is God's word. It cannot change. And whatever God says, it will happen, It cannot be that will not happen. Then the third experience is once in a puja, Swamiji looked at me and he asked, Krishna, you want to see me? Then I said, yes, Swamiji. He said, okay, once you'll see me for 15 seconds. You will see me really in front of you. Then I said, thank you, Swamiji. I would surely wish that. Recently, there was a program in Kuwait where there was a magic show. So then the magician came. Forget 15 seconds. Swamiji told, for 15 seconds you can see. For a total of 10 minutes, I did not see the magician. All I saw was Swamiji doing the magic. I saw Swamiji only over there. I did not see the magician. I tried rubbing my eyes, trying to see properly. I found Swamiji doing the whole thing. And his voice also was somewhat matching like Swamiji, almost. But his face, I could only see Swamiji. I did not see the magician. Afterwards, when I went backstage, then I met the magician, only I saw his face. But when he was performing the magic on the stage, for a total of 10 minutes, all I saw was only Swamiji in him. I did not see his face. Like, Swamiji, literally as if, imagine Swamiji doing magic right now, really, like in front of you, he was doing the magic. All I could see is only Swamiji. And, he was dressed up also somewhat same like how Swamiji dresses up. So, there was total, and then I was so happy that, as Swamiji said, for a total of 10 minutes, satisfyingly, I saw Swamiji. So, this, I would like to say that I'm so blessed that I am Swamiji's devotee, and I hope that forever in all my lives that I'm always his devotee, and he always keeps me under his umbrella. And the best pleasure of life is to stay at his feet. That's what I realized. Thank you. Yes, the umbrella is very big. He gives protection to everybody. You know Govardhanagiri? Krishna Paramatma lifted it with his little finger and he gave protection to everybody. So with you we are also there. அடுத்தபடியாக திருமதி சரோஜா அவர்களுடைய நான் பாட தெரியும் தவிர பேச தெரியாது. தயவுசெய்து ஏதோ தப்புகள் வந்தால் சுவாமி தான் பேச வைக்கிறான்ட்டு நான் இங்கே மைக்கிட்ட நின்றுட்டேன். தாயார் ஏம்மா உங்க குழந்தை உங்களுக்கு தெரியவில்லையா? குழந்தை அழுகின்றான் பாருங்கள். சாட்டர்டேன்னா 6 o'clock నుండే ஜனங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கோம். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆயிடுச்சு, கூப்பிடவில்லை. 2 மணிக்கு மேலே சுவாமிஜி TCV 307 அது என்னுடைய பைக் நம்பர் வச்சு கூப்பிட்டாங்க. நானே பார்த்துட்டு யார் டிசி பார்த்தா எனக்கு நாளைக்கு எல்லாம் கிடைக்கும்னார். அதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பிளட் குரூப் கிடைக்கல, A1B பாசிட்டிவ். ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. அப்போ ஃப்ளட்ஸு மெட்ராஸில் சுவாமிஜி சொன்னார், நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, எங்கிட்ட நீங்கள் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கன்னார். ஸோ அப்படி சொல்லி போயிருக்காரு. அடுத்த நாள் அப்போ பேதர்ஸ் தான் இருக்குது, செல்ஃபோனும் ஒன்றுமே கிடையாது. பேதர் மெசேஜில் இந்த மாதிரி பிளட் குரூப் தேவை அப்படின்ட்டு எங்கள் பிரதரில் எங்கள் ஸ்ரீனு எங்கள் மாமா பையன் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, சத்தியமாக சொல்கிறேன், என் உடம்புல இருக்கிறது நேஷ்னல் இன்டிகிரேஷன் பிளட். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமிஜி சொல்லுவார், அல்லாவும் இயேசுவும் எல்லாம் ஹனுமனும் ஒன்றே. சுவாமிஜி சொன்னபடி 3 பிளட் என் உடம்புல ஏற்றிட்டு நான் உடம்பு ஹாப்பியாகி அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். சுவாமிஜி ஊருன்னு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணார். சுவாமிஜிக்கிட்ட போயிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம ஒரு கேசட் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் சுவாமிஜி இப்படி பண்ண போகிறேன், ரொம்ப வீக்காக இருக்கேன்னா ஒன்றும் பரவாயில்ல, ஃபஸ்ட் கிளாஸாக வரவன்ட்டு அவர் பிளஸ் பண்ணார். அந்த கேசட்டு தான் என் லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் நிறைய சான்சஸ் கிடச்சிருக்கு. எத்தனையோ பேர்கிட்ட நானே சான்சஸ் கொடுத்துருக்கேன், எத்தனையோ சிங்கர்ஸ்க்கு.
கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு நியூ சிங்கர்ஸ் நான் தயார் பண்ணி இப்போது எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஹைதராபாத்தில் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பெரிய சிங்கர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ சுவாமிஜி சொன்னபடி நீயே 10 பேருக்கு நான் தயார் பண்ணுவேன், நீ வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் என்கிட்ட. நான் கூட எப்போவுமே சுவாமிஜி எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தால் உடனே சுவாமிஜி ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு என்ன தேஜானுவார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 4 days பேக், ஒரு 20 days பேக் நான் திடீர்னு சுவாமிஜி ஃபோன் பண்ணார். அப்போது நான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு. சுவாமிஜி எப்படி இருக்குது பவனுக்குன்னு கேட்டார். ஆஹா, சுவாமிஜி அப்போ வந்து துபாயில் 2-3 மாதமாக இங்கே இல்லை. திடீர்னு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டோன்னே எனக்கு மனசு ஏதோ மாதிரி ஆகிடுச்சு. சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றுறாங்க, ஒன்றும் பரவாயில்ல, ஆப்ரேஷன் ஆகி ஹாப்பியாக இருக்கும், நோ ப்ராப்ளம்னு சொன்னார். எனக்கு வந்து புனர்ஜென்மம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு எத்தனையோ பேர் வந்து எல்லா சுவாமிஜிகள் எல்லா காசு கொடுத்தா 10,000 கொடுத்தா பாத தரிசனம், ₹1,00,000 கொடுத்தா இன்னொரு தரிசனம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சுவாமிஜிக்கு சிங்கிள் அனுப்பி கொடுக்காமலே அவரே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். சுவாமிஜி வந்து பணக்காசுக்கு ஆசைப்பட்ட சுவாமிஜி கிடையாது. சுவாமிஜி வந்து இல்லாதவங்களுக்கு ஒன்றுதான், இருக்கிறவங்களுக்கு ஒன்றுதான். அது எப்படி நீங்கள் சொன்னால், ஈவன் மினிஸ்டர்ஸ் வந்தாலும் எம்எல்ஏஸ் வந்தாலும் எல்லோரும் ஒரே இதில் ஹாலில் தான் உட்காந்துடணும், சுவாமிஜி கூப்பிட்டு தான் போகணும், அவரே கூப்பிடுவார். ஸோ இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க பேதமே கிடையாது. அது மெயின் திங். நம்ம சுவாமிஜி வந்து நம்ம பூர்வஜன்மத்தில் பண்ண சுக்கிரத்தினால தான் சுவாமிஜி நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு சுவாமிஜி மாத்திரம் இல்லை, அம்மா இருக்காங்களே ஒரு மதர் மாதிரி. என் விஷயத்தில் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது கிருஷ்ண தேஜாக்கு எதுவும் பண்ணணும், நீங்கள் அம்மா சுவாமி கிட்ட சொல்லுவார். அந்த விஷயத்தில் அம்மா சொல்லி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது லைஃப்பில் மறக்க முடியாது. நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க, இவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அதனால தான் சரியாக சுவாமிஜி கிட்ட வரலன்னுட்டு. அது தப்பு. சுவாமிஜியே சொன்னார், நீங்கள் வரான்னு நினச்சாலும் கூட நீங்கள் வர முடியாத நிலைமைக்கு நீ வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. இருந்தாலும் வர வேண்டும், உலகமே இடிந்தாலும் வர வேண்டும், அதுதான் குருவுக்கு தரக்கூடிய காணிக்கை. அப்படி யோசனை பண்ணி நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 3 மணிக்கு வர வேண்டிய சிங்கர் வந்து 5 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு வர வேண்டிய சிங்கர் 9 மணிக்கு வராங்க. இந்த மாதிரி லேட் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணால் சுவாமிஜிக்கு என்னுடைய வைப்ரேஷன் எல்லாம் தெரியும். சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணால் சுவாமிஜியே சொல்லுவார், ஒர்க் ஃபர்ஸ்ட், ஒர்க் இஸ் காட். ஸோ சுவாமிஜி சொல்லி தான் நான் அந்த மாதிரி நான் எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாலும் வர முடியாத சுச்சுவேஷன்ஸு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுவாமிஜி அண்ணா எப்போவுமே எனக்கு உயிர். சுவாமிஜி என்னை உயிர் இருக்கிறவங்களும் சுவாமிஜி என் கூட அதை இருப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ எல்லாருக்கும், எனக்கு மாத்திரம் இல்லை, சுவாமிஜியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் உண்டு. சுவாமிஜி வந்து மாமூல் சாதாரண వ్యక్తి கிடையாது. நான் துபாய் அபுதாபி போனப்போ சுவாமிஜி சாட்சாத் ஹனுமார் ஸ்வரூபம் நான் பார்த்துருக்கேன். நான் பஜன் சுவாமிஜிக்கு பண்ணிகிட்டே இருங்க, நானும் பக்கத்தில் வந்து பஜன் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஹனுமார் கதை வச்சு ஒரு க்ரீன் துணி வச்சுட்டு அவர் வந்து பாடுற மாதிரி எனக்கு கண்ணுக்கு கரெக்டாக நான் பார்த்துருக்கேன். சுவாமிஜி உடனே கேட்டார், என்ன பார்த்து? அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் ஹனுமார் பார்த்தேன் உங்களே, ஹனுமார் தான் நீங்கள், எனக்கு காலில் விழுந்துட்டேன். அந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கார். எவ்வளோ மகாபாகியம் பண்ணியிருக்கேன் நான் பூர்வஜன்மத்தில், அதனால தான் சுவாமிஜி எனக்கு கிடைச்சிருக்கார். யாருக்கும் கிடைக்காத ஒரு மகா அதிருஷ்டம். எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு வயதில் தாயை பிரிந்து யாரும் வழிகாட்ட விரும்பாத நிலையில், தகுதி இல்லாத நிலையில், யாரோ சொல்ல எதையோ வண்டியை ஏறி சென்னைக்கு வர, இங்கு இந்த மாவுலகில் தனக்கென்ற ஒரு இடம் பெற்ற இந்த கிருஷ்ண தேஜா வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி என்பது ஒரு பகுதிதான். மற்றொரு பகுதி நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரெக்கார்டிங் பண்ண போறேன்னு சொன்னார்.
நீ வெளிநாட்டுக்கு போக போறே, அதே ஃப்ளைட்டில் நானும் வருவேன் என்று சொன்னார். நமஸ்காரம் செய்து இரவு சுமார் ஒரு 12 மணி நேரம் வண்டியை அவரை ஓட்ட சொல்லி பின்னாலே நான் உட்கார்ந்து, கோடம்பாக்கத்திலேயே யாரும் கூப்பிடலையே, பொம்பாயில் யார் கூப்பிட போறாங்க, இருந்தாலும் ஹனுமன் சொன்னான் என்று కనుల ముందు కదలాడే రూపం ஸ்ரீ ராமதூத ஹனுமக்கு வந்தனம். இந்த பல்லவி உருவானது அந்த நேரம் இல்லையா? நான் பல்லவி சொல்ல அந்த சிலங்கை கட்டி என்ற பாடலுக்கு ஒரு பாட்டை அமைத்து பாட நாங்கள் இல்லம் போய் சேருவதற்குள் பாட்டே முடிந்து விட்டது. 5 நிமிடங்களில் பாட்டு எழுத வேண்டுமென்றால் திரையுலகில் நாள் கணக்காகலாம், மாத கணக்கும் ஆகலாம். 5 நிமிடங்களில் பாட்டை முடிந்து விட்டதென்றால் எங்கள் கூட வந்தது ஹனுமன் தவிர வேற யாரும் இல்லை, அந்த அருள் வாக்கை சொன்னது ஹனுமன் தவிர வேற யாரும் இல்லை என்று மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றோம். சில நாட்களில் ராஜஸ்ரீ பிக்சர்ஸிலிருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. வெறும் அழைப்பு அல்ல, ஒரு ஏர் ஃப்ளைட் டிக்கெட்டோட ரிட்டர்ன் டிக்கெட்டையும் கையில் கொடுத்து நீங்கள் நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் ஏறி மும்பைக்கு போயிடுங்க, அங்கே ரெக்கார்டிங் பண்ணணும், 6 சாங்ஸ் மிக்ஸ் பண்ணணும்னாங்க. ட்ராக் எடுத்துட்டாங்க, சாங்ஸ் மிக்ஸ் பண்ணணும். சரி, இவரை கொண்டு போய் நான் தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணேன். பாம்பே போயிட்டார். அங்கே போய் பார்த்தா எந்த சிங்கருமே இந்த சுருத்தியில் எங்களால் பாட முடியாதுன்றாங்க. அப்போ எந்த சுருத்தியில் பாடுவாங்க? இவர் பாடி காட்டினார், ஏன் பாட முடியாது, இந்த சுருத்தியில் பாடலாம், நீங்கள் சவுத்தில் இருக்கிறவங்க பாடுறீங்க, எங்களால் முடியாதுங்க. அப்போ பாட முடியாத பாட்டை மிக கஷ்டமான ஒரு சுருதியில் பாட வேண்டுமென்றால் அந்த குரலின் வளம் எப்படி இருக்கும்? பிறகு அதை மாற்றி அவருடைய சாமர்த்தியத்தினால் ரெக்கார்டிங்கை முடித்து, ஒரு நாள் இருக்க வேண்டிய ஆள் 5 நாள் மும்பையில் இருந்து ஒரு நாளும் எனக்கு தகவல் கொடுப்பார், இது மாதிரி நடந்தது, இது மாதிரி நடந்தது என்று. ஸோ சாமிஜி அவர்கள் சொன்னது முதல் பழித்தது. பிறகு சாமிஜியுடன் சேர்ந்து அயல்நாடு சென்று பேரும் புகழும் அடைந்து திரும்பி உள்நாட்டுக்கு வந்து இங்கேயும் சுபிக்ஷமாக இருக்கின்றார். கஷ்டங்கள் வரலாம் பக்தர்களே, வாழ்க்கை என்றாலே கஷ்டம்தான். ராமனே கஷ்டத்தை அனுபவித்தவன், கிருஷ்ணனும் கஷ்டத்தை அனுபவித்தன். பகவானுக்கு அந்த வழி என்றால் சாதாரணமான மாணவர்கள் நம் எந்த அளவுக்கு அவர்களுடன் சரிசமமாக முடியும்? கஷ்டத்தை இன்பமாக பகிர்ந்து கொண்டால், அதிலையும் ஒரு சுகத்தை கண்டால், மகான்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால், குரு கட்டாட்சம் இருந்தால், கஷ்டம் கஷ்டம் எதுவும் இல்லை, நஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லை. இதுதான் இவர்களின் அனுபவம். இன்று சுவாமிஜி அவர்கள் அன்றே சொன்னார், நாடே செப்பன்னு விஸ் சொன்னார். அன்னைக்கே சொல்லிட்டாரு, எப்பா நீ வரணும்னாலும் வர முடியாதுன்னு. வர முடியாதது ஒரு காரணமாக இருந்தாலும் உன் குரல் கேட்கவில்லை என்றால் வருத்தம் பலருக்கு இருக்கும் என்று நினைவில் வைத்துக்கொண்டு, எந்த விதமான புரோகிராமாக இருந்தாலும் காலத்தை ஒதுக்கி இந்த புரோகிராமுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று உனக்கு துணையாக இருந்த நானும், உன்னை படைத்த அந்த ஹனுமனும், உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் நமது குரு ஸ்ரீ விக்ரம சுவாமிஜி அனைவர் தரப்பிலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் திரு கிருஷ்ண தேஜ் அவர்களே. தேங்க்யூ. அடுத்தபடியாக நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமான நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் மன்னிக்க வேண்டும். திருமதி ராஜஸ்ரீ அவர்கள் பேசுவார்கள். அவர்களின் அனுபவம் என்னவென்று கேட்போம். ஒவ்வொரு குரலில் வரும் அனுபவமும் ஒவ்வொன்று புதிதாக இருக்கலாம், அல்லது அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவித்து இருக்கலாம். ஆனால் அதுக்கு தீர்வு காணும் வழி ஒன்றுதான். பகவானுடன் சேர்ந்து பக்தியுடன் இணைந்து வாழ்க்கையில் முன்னேறி நடந்து சென்றால் நிச்சயமாக முன்னேறலாம். பேச தொடரலாம். ஜெய் ஸ்ரீ விக்ரம சாமிஜிக்கு. எனக்கு வார்த்தைகளே வரல. ஆரம்பிக்கும் போதே எனக்கு கண்ணில்
தண்ணீர் தான் வருது. ஒரு ஒரு அடி நான் வச்சது எல்லாமே இந்த விக்ரமன் சுவாமிஜி நருளாலே தான். Swamiji, first time when I came here, I was very reluctant. I didn't know what sort of Swamiji was here or how he will speak to me. When I came over here, my dad was a little bit concerned. Then I was waiting here with one friend of mine, and around 6 o'clock I wanted to go back home since my dad was alone at home. And then Swamiji called me by my sister's name and told, Rajshri, don't go back. I am your guru. I am your everything. Even if you try flying like a kite, the string is in my hands. I will always control you. And he has been doing that all my life till now. Whenever I have suffered or undergone a torture, Swamiji was with me and had come in my dreams, or I had some visions, or through someone else, Swamiji had come to me and tried to console me. Even I didn't even imagine I would be getting married or having kids, because I didn't have a thought of that at all. But Swamiji kept on telling me, you will meet your life partner, I will choose him for you. And like that, each and every instant, Swamiji was with me. He tried to give me hints, he tried to organize everything for me. He chose me my life partner and told, because my husband is not so devoted, he's a good man, still he's not devoted. And so I was so concerned. Then Swamiji told me, don't worry, I am there with you, he's a good man and Swamiji is with you. And similarly, each and everything, Swamiji used to come along with me and guide. So let me tell you an instance. When I was pregnant with my daughter, I was having a lot of problems, and then when I was going in a cab, the cab was shaking so much that I was just holding my stomach, and the second I turned and looked, I could see in the mirror. In the mirrors, it was as if Swamiji was driving the cab and not the driver. And 2-3 seconds I was looking on at the mirror. And once I came here, Swamiji asked me, what happened in the cab? And I told Swamiji, I saw your face. Yes, I was driving. Similarly, very recently, my husband was in Chile. He was driving in the night, and I was a bit worried. And throughout the night, I was sleeping, and it was still day there. So throughout the night, I was praying to Swamiji, Swamiji, please take care of him, because he's driving in an unknown land, different land. And suddenly, around 2 o'clock in the night, I had a dream as if Swamiji is coming and standing next to me, dressed as a driver with a turban, the professional drivers with a turban, and he's standing there and he's lifting the cap and doing it as if he is my own driver. And he's telling me, are you happy, Rajashri? Are you happy that I am there? And within 2 minutes, my husband called up and told, I have reached safely. So I really can't tell you how many instances Swamiji has been guiding me through and through. We had undergone severe financial struggle when we went to UK first. In first 2-3 years in London was really, I never experienced such financial difficulties. And we kept on calling, my sister or my mother or my relatives, someone comes here, no, she'll be there, she'll be fine, she'll get a job, she will do well, she'll get a house, she'll get a car. And none of us even imagined that will happen. And to tell you the truth now, God has given me everything. And I really don't know, my whole house has photos of him, my cars are God. And my children, everyone thinks that Swamiji is one member of my family. Everyone thinks that Swamiji is with us. So I was telling my daughter, I want to see Swamiji. I have not seen him for some years now. I really want to see him. My daughter, who is just 5 years old, she said, why do you want to go there? He's always there with you. Everywhere he's there. But it takes a child to know that. I really, even though I think that Swamiji is with me, I want to see him in person, I want to fall at his feet. But somehow he comes in my dreams or somewhere and assures me he's with me all the time. Thank you very much. Jai Shri Ram. Jai Shri Ram. Manam urugum
இந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து அள்ளித்தரப்பட்டது. பக்தி அதிகமானால் டிரான்ஸில் போய்விடும். சுவாமிஜி அவர்கள் நம்முடன் எப்படி பழகுகின்றார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு நிதர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க பேசியவர்கள் ஒரு சிலர் தான், ஆனால் பேச முடியாதவர்கள் பலர். இந்த நாட்டிலே இருக்கும் சிலரின் அனுபவங்களை கேட்ட நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தன் அனுபவத்தை நாடாவில் பதிவு செய்து அந்த ஒளி நாடாவை இங்கு அனுப்பியுள்ளார் ஒரு டிவோட்டி from USA, one Mr. Nateshu. If Mr. Nateshu is watching this program in USA, please listen the audio speech of your feelings. Now you cannot see the person directly. You can listen to his voice through the speakers, and you will know exactly what a devotee in USA is feeling about. It will be played in the recorder. Please listen to that carefully for some time, so that we feel that physically he is also here with us, and let Hanuman give his blessings to everyone in all the places throughout, whether it is India or abroad. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடக்க உள்ளது திரு